ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் எவனும் முன்னுக்கு வந்தது இல்லையா? எப்படி அப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்டத் தவறிய திசைகள் கோடி. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். ஒரே இடத்திலே சுற்றி சுற்றி வருவதனால் எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று ஒரே இடத்திலே சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். It is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம், ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். Not taking risk is the biggest risk in life. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Calculated risk will always give huge dividends. இப்போது நம்மளால் படிக்க முடியாததையும் சாதிக்க முடியும்னு ரிஸ்க் எடுத்து நீ ராத்திரி பகலாக படித்தேன்னா அது உனக்கு நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் என்பதில் வேறு கருத்துக்கு இடமே இல்லை. சரி, இப்போ செல்ஃபோனுக்கு வருவோம். செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சிட்டு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு, நல்லா கேட்டுங்க எல்லாரும், ஆசிரியர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. நமக்கு உள்ளதை மட்டும் தமிழில் சொல்கிறேன். ஒரு கையகல செல்ஃபோன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்ஃபோன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. மறக்க முடியுமா யாராவது? இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு செல்ஃபோனை நீ யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு செல்ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னால் ஸ்டாப், நினச்சோன்னே எடுக்காத. ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு. இது வந்து சைபர் சொசைட்டியில் வந்து மிகப்பெரிய ஆய்வு பண்ணி சைபர் கிரைம்ஸில் வந்து சொன்னதை நான் சொல்கிறேன். செல்ஃபோனை பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எடுக்கணும்னா உடனே எடுக்காத. ஸ்டாப், திங்க், எதுக்காக எடுக்கணும், யாருக்கிட்ட பேசணும் முதல்ல நினச்சிக்க. அண்ட் தென் ஸ்பீக். அம்மாட்ட பேசணுமா பேசு, அப்பாட்ட பேசணுமா பேசு, ஆசிரியர்கிட்ட பேசணுமா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமா பேசு, பேசிட்டு வச்சிரு. இது இல்லாமல் சகட்டு மேனிக்கு செல்ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு சத்தம் வேறு வரும். ஏன்னு சொல்கிறேன், அதை பார்த்த உடனே வாட்ஸ்அப் போவேன், வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவேன், யூடியூப் போவேன், ஃபேஸ்புக் போவேன், இன்ஸ்டாகிராம் போவேன். இப்படியே போய் 2 மணி நேரம் ஆயிருக்கும். அம்மாட்ட பேச வேண்டியதை மட்டும் மறந்துருப்ப. 3 மணி நேரம் ஆனால் கூட ஐயோ பேசலையே அப்படின்னு அப்புறம் தான் உனக்கு ஞாபகம் வரும். இது அத்துணை பேருக்கும், பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும். இது ஏன் நடக்குதுங்கிறத பின்னால் சொல்கிறேன். ஆக செல்ஃபோனை எடுத்தால் ஸ்டாப், திங்க் அண்ட் டச். அடுத்து, நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்ஃபோனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நீ எதையாவது ஒன்று அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்ட, நான் அழித்து விட்டேன், டெலிட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீ நினச்சேன்னா உன்னை போல முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? செல்ஃபோனில் எதை நீ அழித்தாலும் 8000 கோடிக்கு அதிபதி அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் ஜெஃப் பிசோஸ்.
அவனுடைய வாட்ஸ்அப் பேச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருட்டு போயிடுச்சு. சுஜாந்த் சிங் அப்படின்னு ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிட்டான் வடநாட்டில். எல்லா நடிகைகளையும் அழைச்சி விசாரித்தாங்க. அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல், வாட்ஸ்அப்பில் பேசுகிறதே திருட்டு போகுதுன்னா சாதாரணமாக பேசுகிறது எத்தனை பேர் இப்போ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி போட்டுவிட்டு நீங்கள்லாம் கேட்குறீங்கல்ல. அதனால என்ன தெரியுது? நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த செல்ஃபோன். ஆப்பிடாத வரைக்கும் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதுதான் உண்மை. உங்களை மாதிரி 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற 16, 17 வயது நிரம்பிய மாணவர்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கிராமப்புறத்து மாணவர்களே தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். பேர் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம். மாணவர்கள் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். அதில் பெண்களினுடைய அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. இரவோடு இரவாக உங்களைப் போல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற 27 பேரை காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார்கள், அட்மின் உட்பட. காலை 6:30 மணிக்கு 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் புள்ள பேர் வந்துடக்கூடாது, என் புள்ள ஃபோட்டோ வந்துடக்கூடாது, கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, பாஸ்போர்ட் கிடைக்காது, விசா கிடைக்காது, யாரும் மதிக்க மாட்டான், தயவு செய்து ஃபோட்டோ வந்துடக்கூடாது, பேப்பரில் இந்த நியூஸே வரக்கூடாது. அவன் எல்லாரும் உள்ளே இருக்கான், அப்பா காப்பாற்றுங்க அம்மா காப்பாற்றுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. இவங்க அத்தனை பேரும் உரையாடினது இன்ஸ்டாகிராமில். அப்புறம் காவல்துறையினர் எல்லாரும் உட்காந்து, சின்ன படிக்கிற பசங்க, இவன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, ஜெயிலில் போட்டாலும் சிறார் பள்ளி தான் போவான், அங்கே போனால் இன்னும் உருப்படாமல் போயிடுவான், அதனால் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு மன்னித்து விட்டிருக்கிறார்கள். வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு, உங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதோட புகைப்படத்தை ஒரு நடிகையினுடைய புகைப்படத்தோட மார்ஃபிங்னு சொல்லுவாங்கள்ல, தலையும் உடம்பையும் ஒட்டி போட்டான். எல்லாருக்கும் அது பரவுது. ஊரில் உள்ளவங்கலாம் போய் அவங்க அம்மாட்ட உன் பொண்ணு இப்படியா, உன் பொண்ணு இப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது அந்த தப்பை செய்யவே இல்லை. அந்த அம்மா படிக்காதவங்க. பிள்ளைகிட்ட போய் என்னடி இப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக என் பிள்ளை உடம்பு இல்லாமல் அது யாரோ பண்ணியிருக்காங்க, உன் உடம்பு இல்லாமல் எப்படி உன் தலையில் வேறு உடம்பாக வரும்? படிக்காதவங்க. ராத்திரியே அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிச்சு. இந்த தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு அல்ல. நீ அந்த தப்பை செய்யலை, உண்மையிலே தற்கொலை பண்ணிக்க வேண்டியவன் எவன் அந்த தப்பை செஞ்சானோ அவன் தான் தற்கொலை பண்ணிக்கணும். அது கூட அறியிற புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னா நீ எதுக்கு படிக்கிற? இந்த படிப்பு எதற்காக? அப்போது ஸ்டாப், திங்க், டச். நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையெல்லாம் செய்கிறீர்களோ, இந்த செல்போன் என்ற நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகமே நினைத்தால் பார்க்க முடியும் என்பதை சிறு பிள்ளைகள் இப்போதே மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள். இங்கேருந்து உங்களை மாதிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறான். கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இதை அனுப்பிச்சிருந்தார். இதை படிங்க, நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு. அமெரிக்காவில் வேலைக்கு போகிறான். அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு, அது கொஞ்சம் அழகாக இருக்கு. உடனே அதுகிட்ட போய் பேச போகிறான், அது பேச மாட்டேங்குது. ஃபோன் நம்பர் கேட்குறான், தர மாட்டேங்கிறது. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான், அக்செப்ட் பண்ணலை. இன்ஸ்டாகிராமில் போகிறான், இவன்னு தெரிஞ்சோன்னு அழிச்சிருது. தொடர்ந்து வீட்டுக்கு போகிறான், எல்லாமே ஆன் ரெக்கார்டு. அற்புதமாக படிக்கிற பையன் கஷ்டப்பட்டு படித்து யூஜியே அங்கே போய் படிக்கிறதுக்காக போய் அங்கே படிக்கிறான் வெளிநாட்டில். இந்த பொண்ணு சொல்லி சொல்லி பார்த்து கேட்காம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டான். கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆகிடுச்சு. அத்துணையும் ரெக்கார்டாக இருக்குது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. இன்னைய வரைக்கும் ஜெயிலில் இருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நடைப்பிணமாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். நடைப்பிணமாக. இதற்காக அவங்களை படிக்க வைக்கிறார்கள்.
அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்த பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். ஃபோன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் டீச்சர் உங்கள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியாக உதாரணங்களோடு உங்களிடம் நான் சொன்னால், நீ ஜெயிலுக்கு போகாமல், நீ மாட்டிக்காமல், நீ உன் வாழ்க்கை கெட்டு போகாமல் இப்போவே தப்பிச்சுக்குவ. என்ன மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற நீங்கள் கெட்டு குட்டிச்சவராக போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால இதெல்லாம் உங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். சரி, இப்போ இந்த மாதிரி இந்த செல்ஃபோன் வந்து இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே வர்றதுனால எல்லாரும் கெட்டு போகிறோம். இது உங்களோட தப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த இளைஞர்களினுடைய தவறு இது இல்லை. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? வளர்ப்பினுடைய குறைபாடுகள். பெற்றோர்கள் ஒழுங்காக சொல்லித்தரதில்லை, பாதி பேருக்கு தெரியறதில்லை. போதிப்பினுடைய போதாமை, ஆசிரியர்கள் கண்டித்து சொல்கிறதில்லை, கேட்டால் சொன்னால் நான் கேட்கலன்னு சொல்கிறது. அபரிமிதமான இணையதள வளர்ச்சி. இந்த இணையதள வளர்ச்சி அளவுக்கு மீறி பெருகிடுச்சு. அதனால் நீங்கள் இப்படி போகிறீங்க. சரி, நீங்கள் இதில் போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்குறதா கடைசி வரைக்கும் பார்க்குறேன். நான் கடைசி வரைக்கும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் த லாஸ்ட் பெஞ்ச். யூ நோ ஒய்? த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். எவ்வளோ பேர் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது. அப்போது இவ்வளவு புரிந்து கொண்ட ஆங்கிலத்தை இவ்வளவு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு இதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், நான் சொல்கிறேன் நீங்கள் காரணம் இல்லைடா அந்த செல்ஃபோனில் போய் மாட்டிக்கிறதுக்கு, அப்பா அம்மா காரணம், இந்த சமூகம் காரணம்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். செல்ஃபோனில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 150 முறை இந்த செல்ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறோமா. பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் இந்தியர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்த செல்ஃபோனிலே வாழ்க்கையே தொலைக்கிறார்கள். இந்த இடத்துல இங்கிலீஷில் ஒன்று சொல்லி தமிழில் சொல்கிறேன். இஃப் யூ டு நாட் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் யுவர் கோல்ஸ். என்ன அர்த்தம்னா, இந்த செல்ஃபோனில் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிந்தனை சிதறலிலிருந்து நீங்கள் தப்பவில்லை என்றால், இந்த சிந்தனை சிதறல்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைய விடாமல் உங்களை புதைகுழியிலே தள்ளிவிடும். மார்க் ஜூக்கம்பெர்க், ஃபேஸ்புக்கோட சிஇஓ, அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்பட்றா நீ இத்தனை கோடி டாலர் சம்பாதிக்கிற ஃபேஸ்புக்கை வச்சு? அவன் சொல்கிறான், ஃபேஸ்புக்கினுடைய மூல வருமானமே நீங்கள் தவிர்க்க முடியாதபடி பார்க்கின்ற ஒளிரும் விளம்பரங்கள் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காம நீ எதையுமே பார்க்க முடியாது. ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டை இவன்லாம் பார்க்குறான்ல, அதுக்கு நேரம் ஒதுக்குறான்ல, அதை என் செயலில் தானே பார்க்குறான், என்னுடைய அப்ளிகேஷனில் தானே பார்க்குறான், அதனால் அது தாண்டா எனக்கு காசுங்கிறான். ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, உன்னுடைய வாழ்க்கை. +1 +2 10th படிக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் நீன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருந்தா பரிசையில் அந்த கேள்வி வருமா? அறிவு வேணும்ல நமக்கு. அப்போ நம்முடைய நேரத்தை நாம் செல்ஃபோனிலே செலவு செய்வது, அவன் என்ன செய்கிறான், ஒரு வலை விரிக்கிறான். அகஸ்மாத்தான் நீங்கள் மாட்டுறதில்லை, தவறியெல்லாம் மாட்டிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. திட்டமிட்டு விரிக்கப்படுகின்ற வலையிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளுகிறீர்கள். கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய நேரத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மனித உளவியலை நம்மை விட அவர்கள் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன மனித உளவியல் தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் இயங்குகிறதாம். மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் இயங்குகிறதாம். இதெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சிருக்கா? செல்போன் நிறுவனத்தை செய்கிறான் பாரு அப்ளிகேஷனை,
அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். இவனை வந்து நம்மகிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு காசு, உன்னுடைய கவனத்தை தன்னிகிட்டே வச்சுக்கணும். நீ பாரு, இப்போ ஒரு டிவியில் நியூஸ் பாரு, விளம்பரங்களுக்கு பிறகு மிக முக்கியமான செய்தி, அதுவரை நீங்கள் எங்களோடே இணைந்திருங்கள், வேறு பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்னு போடுவோம். என்னென்னா, சரி +2ல் எப்படி 200க்கு 200 மார்க் வாங்குறதுன்னு சொல்ல போகிறான் போல் இருக்கு. நீ பார்த்துட்டு இருப்ப, ஒரு நடிகையும் ஒரு நடிகனும் காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையா சந்தேகமாக இருக்குன்னு போடுவோம். இது உனக்கு முக்கியமானதா? அறிவு வேண்டாம் நமக்கு? தயவு செய்து மாணவர்களே, எக்காரணத்தை மட்டும் என்ன காரணம் இருந்தாலும் சினிமாவிலே நடித்து கொண்டிருக்கின்ற நடிகைகள் நடிகர்களுக்கு பின்னால் ஓடாதீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு நடிகருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நான் காவல்துறை அதிகாரி திருச்சி கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. பெரிய கட் அவுட்டு 14 அடியில் திருச்சியில் உள்ள ஒரு தியேட்டரில். உங்களை மாதிரி படிக்கிறவன், காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறவன் மேலே பாலாபிஷேகம் பண்ணுறான். எதுக்கு? கட் அவுட்டுக்கு. மேலே போய் ஊற்றுறான். எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி 3 பேர் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஒரே வந்து விழுந்த இடத்துல ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் குத்துது, அப்படியே கொட்டுது. ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் நான், பின்னால் கமாண்டோ பீசிஸோட. அவனை அப்படியே என் காரில் தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் GH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி, என் மடியிலே உயிர் போயிடுச்சு. அந்த தாயும் தந்தையும் வந்து கதறிய கதரை பார்த்து இன்று வரை அதை நினைத்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதற்காகவோ உங்களை படிக்க வைக்கிறார்கள்? அவன் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுட்டு இருக்கான், பைத்தியக்கார பசங்க மாதிரி. அவனுக்கு பின்னாடி ஓடுறிய, உனக்கு அவன் படத்தை பார்க்கறதுனாலையோ அவனுக்கு பின்னாடி நீ ஓடுறதுனாலையோ உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருத்தன் பேசுகிறான், குடிங்க எல்லாரும், குடிக்கிறது எனக்கு பிடிக்கும், எனக்கு சாராயங்காச்சவே தெரியும், இதில் மேடையில் பேசுகிறான். அந்த அளவிற்கு இந்த நாடு கெட்டு போய் கொண்டு இருக்கிறது என்றால் இப்படி பேசுகிறவன் அவன் பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு ஊற்றி கொடுப்பானா? அறிவு வேணும்ல, நம்ம யோசிக்கணும்ல. தயவு செய்து மாணவர்களே, கெட்ட பழக்கங்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் படிக்கின்ற வயதிலே உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் உடன் பிறந்தவர்களையும் இந்த நாட்டையும் உங்களுடைய வீட்டையும் சிந்தித்து பாருங்கள். படிப்பு ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது. இந்த மாதிரி உங்கள் நேரத்தையும் உங்கள் கவனத்தையும் அவன் வச்சுக்கிட்டு அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய நேரம் சாதாரணமானது அல்ல. இதுதான் வாழ்க்கையிலே நீங்கள் உயருவதற்கு மிக முக்கியமான தருணம். இந்த நேரத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் தொலைத்து விடாதீர்கள். சரி, கல்வியினுடைய அருமை தெரியுது, செல்ஃபோனினுடைய கொடுமை என்ன, கஷ்டம் என்ன, தவறு என்ன புரியுது, அம்மா அப்பாவுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்கிறார். நீ எல்லாம் இப்போ இங்கே உட்காந்துருக்க இல்லையா, நீ என்னவாகணும்னு நினைக்கிற? ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு நீ என்ன நினைக்கிறியோ மனசில் நினச்சேன்னா ஆயிடுவாடாங்கிறார். கண்ணதாசன் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுவார், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். கேட்கறதே பெருசாக கேள்டா. சாதாரணமாக போய் ஒரு கிளர்க்காக வேலை பார்க்கணுன்னு கேட்காத. ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், தப்பு இல்லை. நியாயமான வழியில் பணம் சம்பாதிச்சு பணக்காரனானா அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. தவறான வழியில் பணம் சம்பாதிச்சு பணக்காரனானா அதை விட நிம்மதி இழப்பு வேற ஒன்றும் இல்லை. அப்போது இதை மாதிரிலாம் ஆகணும்னு நீ இப்போ நினச்சேன்னா, உன்னை மாதிரி நினச்சவங்க தான் இங்கே மேடையில் இருக்கோம். நீ நினச்சேன்னா நீனு அந்த மாதிரி ஆயிடலாம். இப்போ நீ +2 படிக்கிற, +1 படிக்கிறல்ல, என்ன மார்க் வாங்குறேன்னு உனக்கு தெரியும் தானே? டீச்சர்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல. இவங்க எல்லாரும் இந்த நிலையில் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய மனமே. நான் சொல்லலை, புத்தர் சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எது நினைக்கிறோமோ அதை ஆயிரலான்னு சொல்கிறீங்களே சார்,
அது மாதிரி ஆயிரலாமா? 2-3 சம்பவத்தை, உண்மையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் காவல்துறை அதிகாரி பேச வந்திருக்காரு அப்படின்னு நான் வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள்லாம் கை தட்டிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். எங்கள் அப்பா உங்களை மாதிரி, உங்கள் அப்பா அம்மா மாதிரி வெறும் 5வது மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, தம்பி எங்களெல்லாம் படிக்க முடியலடா, வசதி இல்லை, தயவுசெய்து படிப்பா, நீ மட்டும் படித்தேன்னா நம்ம தலைமுறையே மாறிடும்டா, தயவுசெய்து படிடா. அப்பா பிள்ளைகிட்ட சரி சொல்கிறது அப்பா வச்ச உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்களே படிக்கணும், இப்படி கண்கலங்கி சொல்கிறாங்களேன்னு நானும் படித்தேன். காவல்துறை உயரதிகாரியாக மாறினேன். அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் நான் காவல்துறை அதிகாரின்னு உள்ளே நுழையும் போது சொன்னோன்னே எல்லாம் கை தட்டிகிட்டு இருந்தீங்களே, இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வர்றதை, இந்த கல்வியை நீங்கள் படிக்கணும், அதனுடைய சிறப்பு என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்திலே இல்லை. நான் தூக்கி கொண்டே அலைந்த பிஸ்டல், துப்பாக்கி பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் அருமை மாணவ செல்வங்களே, என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்கள் முன் எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக புரிஞ்சுக்கிறீங்க பாரு, எவ்வளோ அற்புதமாக புரிஞ்சுக்கிறீங்க பாரு. இதுதான் கல்வி. இதுக்காக தான் படிக்கணும். இப்போ நீ என்ன ஆகணுமோ அதை ஆயிரலான்னு நான் சொன்னேன்ல. 2 சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா, நான் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்தோடனே, இப்போல்லாம் +2 அப்போ நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி, எஸ்எஸ்எல்சி படித்து முடித்தோடனே பிளேக் ஐ ஸ்கூல் தஞ்சாவூர், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருந்து சென்ட் ஜோசப் காலேஜ், அப்துல் கலாம் சார் படித்த காலேஜில் சேர்க்கறதுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. என் மார்க்கை பார்த்தோன்னா தர்றேன்னு சொல்லிட்டார் பிரின்ஸிபல். பக்கத்தில் உட்காந்துருந்த ரெக்டர் சொன்னார், எந்த ஊர்லேருந்துடா வர்றேன்னு. சார் நான் பக்கத்தில் தஞ்சாவூர் சார், இங்கே வந்து படிக்கணும்னு. அப்படிலாம் படிக்க முடியாது, நீ ஹாஸ்டலில் தாண்டா சேரணும்னார். எங்கள் அப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் கிடையாது சென்ட் ஜோசப் காலேஜில், ஹாஸ்டலில் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், ஹாஸ்டல்லாம் சேர முடியாது சார், நான் ட்ரெயினில் வந்து படிச்சிட்றேன் சார். எங்கள் ஊர்லேருந்து நான் தஞ்சாவூர் பக்கம் ட்ரெயினில் போய் தான் சார் படித்தேன், அது மாதிரி திருச்சி பக்கம் வந்துடுறேன், 2 ஊருக்கு நடுப்புற எங்கள் ஊர் இருக்கு, அதெல்லாம் முடியாதுன்ட்டு. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இப்போ நம்ம இந்த ஸ்கூலில் படிக்க முடியாது, தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்கணும், மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, நல்லா கேட்குறீங்க, அங்கே போய் சேர்ந்தா எனக்கு 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி என்ற அற்புதமான கல்லூரியினுடைய வளாகத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு கண்ணிலே நீருடன் அந்த கல்லூரியிலிருந்து வெளியேறியவன் நான். அவர் சொன்னது நியாயம், ஹாஸ்டலில் தங்கினா தான் படிக்க முடியும், அப்படிப்பட்ட கல்லூரி அது. நல்ல எண்ணத்தோடு சொன்னாங்க. நான் போய் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் சேர்ந்தேன். நடந்தது என்ன தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு பல இடங்களிலே பணிபுரிந்து கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த என்னால் பணமில்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையோ மாணவர்களே, அந்த கல்லூரியைப் போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். இது படிப்பை தவிர இதுக்கு வேற என்ன காரணம் சொல்லு? சரி, இப்போ இங்கே டாக்டர் ஆகணும்லாம் சொன்னீங்கல்ல, எங்கள் அப்பா என்னை அழைச்சிக்கிட்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் போய் உண்மையான உதாரணங்களையே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். பஸ்ஸில் போய் இறங்குறோம், மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய்
பஸ்ஸு நின்றுச்சு. இந்த காலேஜில் எப்போ படிக்க போகிறேன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா படிக்காதனால அது மெடிக்கல் காலேஜான்னு தெரியாது. நான் சொன்னேன், இல்லைப்பா அது தள்ளி இருக்குது, அது ஒரு சின்ன கல்லூரிப்பா, இது மெடிக்கல் காலேஜ்ப்பான்னு. நான் என்னுடைய நோக்கம் எஸ்பி ஆகணும், காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. எங்கள் அப்பாவுடைய நோக்கம் என்ன டாக்டர் ஆகணும்னு. இப்போ கை தூக்குனீங்க இல்லையா, உங்கள் அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி. நான் விரும்பினது காவல்துறை அதிகாரி, எங்கள் அப்பா அம்மா விரும்பினது டாக்டர் ஆகணும்னு. ஏன்னா மார்க் இருந்துச்சு, பணம் இல்லை. உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியலப்பா, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன். அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பாருங்கள், எப்படி அமைதியாயிட்டீங்க பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கல்லில் தண்ணி கொட்டுது, அப்படியே வந்தாங்க. அதிர்ந்து போய்விட்டேன். ஒரு ஏழை விவசாயிக்கு தன் பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆசை இருக்குமா? காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு நானும் என்னுடைய மனைவியும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால், இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை. அன்று மெடிக்கல் காலேஜ் செவுத்தை தொட்டு தொட்டு பார்த்ததை பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பிள்ளைங்க படித்தாங்க பாரு. என்னுடைய தந்தை தான் காரணமே ஒழிய நான் அல்ல. சரி, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிரலான்னு சொன்னல. இப்போ இங்கே அசோக்குமார் உட்காந்துருக்காரு, பின்னாடி கணேசன் ஏடிஎஸ்பி இருக்கார், நான் இருக்கேன். நாங்கள்லாம் எப்படி எஸ்பியாம்? அருமை மாணவர்களே, மன்னர் சரபோஜி அரசர் கல்லூரிக்கு போகும்போது நான் செஞ்சுருந்தா தானே உங்கள்கிட்ட சொல்கிறதுல அர்த்தம் உண்டு. நான் செய்யாத நீ என்ன நினச்சாலும் அது ஆயிரலான்னு சொன்னாக்கா அது தப்பு. என்னை எல்லாரும் இப்படி அழைப்பதற்கு காரணமே நான் செஞ்சுட்டு சொல்கிறதுனால தான். செய்யாமல் சொன்னேன், வயிறு இவ்வளோ பெருசாக அள்ளி கட்டிக்கிட்டு நீ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுண்டா நான் சொன்னால் சிரிக்க மாட்டிங்களா? அப்போது எதை ஒருத்தன் செய்கிறானோ அவன் சொல்கிறது தானே அதுக்கு மக்கள் கேட்குறாங்க. செயலுக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்லுபவர்கள், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசுபவர்கள், அவங்க சொல்கிறத இந்த உலகம் கேட்குங்கிறது எனக்கு தெரியும். எப்படி? நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது ஆசை. ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னா, காலேஜுக்கு போகும்போது சிவப்பு விளக்கு சுழலை 11-11 ஒரு அம்பாசிடர் காரில் பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போவார். அவர் பேர் திரு வால்டர் தேவாரம். மாபெரும் காவல்துறை உயரதிகாரி, டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். நானும் அசோக்கும் இப்போ கூட அவரை பார்த்தோம். அவர் எழுதின புத்தகத்தில் எங்கள் 2 பேரை பற்றியுமே எழுதியிருக்காரு. அவர் அந்த ஆஃபீஸ் போவார் நான் படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போது வெளியில் காரில் வர்றார் ரிவால்விங் லைட்டோட. நான் தினம் பார்க்குற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் நின்று பார்த்துட்ருக்கோம். கதை இல்லை, நிஜம். கார் நின்றுச்சு, இங்கே வாடான்னு கூப்பிட்டார். 2 பேரும் போனோம். ஏண்டா 2 பேரும் காலேஜுக்கே போகிறதில்ல, ஒய் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டார். சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணுறது? நாங்கள் யாரையோ பார்த்தானே இப்படி ஆனோம், நீங்கள் எங்களை பார்த்து ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. நான் சொல்கிறது பூரா எனக்காக இல்லை, உங்களுக்காக. கதவை திறந்துட்டு இறங்கினார். பயந்துட்டோம். உடனே நான் கேட்டேன், சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? அதுக்காக தான் சார் உங்களை பார்க்கறதுக்கு நிற்கிறோன்னு சிரிச்சுக்கிட்டே முதல்ல தட்டி கொடுத்து, போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, ஒழுங்காக படி, பாக்கி நேரம் பூரா மைதானத்திலே இரு, கிரவுண்ட்லேயே இரு, நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். இங்கே செய்தி சொல்வதற்கு, அறிவார்ந்த பேச்சை சொல்லுவதற்கு நிறைய பேர் இருக்கோம். கேட்டு அதை செய்கிறதுக்கு தான் ஆட்கள் குறைச்சி. நீங்கள் அதை செய்யலைன்னா கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை. However, all the positive thinking in the world will not amount to anything without decisive action. கேட்டால் பத்தாது, செய்யணும். அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். என்ன செஞ்சேன்? ஒழுங்காக படித்தேன், கிரவுண்டில் நேரத்தை செலவு பண்ணேன், ரைஃபிள் கிளப்பில் போய் சேர்ந்தேன், என்சிசியில் சேர்ந்தேன். பரீட்சை முடிஞ்சு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வச்சு. எங்கள் பேட்ச் தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கமிஷன் பேட்ச். சர்வீஸ் கமிஷனுக்கு போனோம், பரீட்சை எழுதினோம். காவல்துறை அதிகாரி வேலை எனக்கு கிடச்சிருச்சு. என்னோட நண்பன் இருந்தானே, அவனுடைய நோக்கம் என்னான்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் வரும், ட்ரெயினில் தூக்கி போட்டு போவோம்.
அதை போய் நின்று எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் காலேஜுக்கு வரும்போது ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்போம். கல்லூரி நேரம் போக எப்போ பார்த்தாலும் நூலகத்தில் லைப்ரரியிலே உட்காந்துருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்போம். 2 பேரும் போன இன்டர்வியூக்கு போலீஸ் ஆஃபீஸர் வேலை அவுட்டோரில் நான் அதிகமாக இருக்குது, இன்டோரில் அவன் அதிகமாக இருக்குது. எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல, அவன் கொஞ்சம் கூட கவலையப்படலை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா போய் பயிற்சி சேர்ந்து பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து என்கவுண்டர்லாம் பண்ணி சிறப்பு பதவி உயர்வு. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், எங்கள் பேட்சில் மொத்தம் 320 பேர். அசோக்குமார் ஐபிஎஸ், நான் 2 பேரும் இந்த 320 பேரில் சிறப்பு பதவி உயர்வு பெற்று உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. 2 பேர், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஆக்சிலரேட்டர் ப்ரமோஷன் தமிழ்நாட்டிலேயே கிடைச்சது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம், கணேசன் சாருக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் என்ன ஆகணுங்கிறத முடிவு பண்ணிக்க. அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே நான் எஸ்பி ஆகிட்டேன். எங்கே, எந்த மாவட்டத்தில் எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு, அவர் வேலூர் எஸ்பியாக இருந்தார், நான் திருச்சி எஸ்பியாக இருந்தேன். ஒரு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே அதைவிட பெரிய மாவட்டமான திருச்சி எஸ்பி பங்களாவிலே என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அந்த மாவட்டத்திற்கே எஸ்பியாக குடிபுகுந்தவன் நான். இதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு அப்போ தான் எனக்கு தெரியுது. அவன் நிறைய படித்ததுனால கலெக்டர் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுனால இந்த புத்தகங்களை விடுறதில்லைன்னு அதுக்கப்புறம் நான் இந்த புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தேன். அப்போது எல்லோரும் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவாங்க, காவல்துறை மீட்டிங்லலாம் நீ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர்கள் கூட சொல்லுவாங்க, நல்ல தமிழ் பேசுகிற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு, உங்களை மாதிரி ஸ்கூலில் காலேஜிலலாம் போய் பேசலாம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தேன். பேச போனால் அங்கே நிறைய பேர் என்னோட பேச வர்றவங்களாம் நிறைய படிச்சிருந்தாங்க. நான் ஜுவாலஜி கிராஜுவேட்டு, எம்ஏ தமிழ் படித்தா தமிழ் மொழியில் நல்லா பேச முடியும், நிறைய ஆசிரியர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற பெரிய பெரிய முதல்வர்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ட்டு 3 வருஷம் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது, உங்களுக்காக சொல்கிறேன், எனக்காக இல்லை, நானே படித்த அந்த வயசுலனா உங்களால் ஏன்டா படிக்க முடியாதுன்னு 3 வருஷம் எம்ஏ படித்து அந்த யூனிவர்சிட்டிலேயே முதல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளிநாட்டிலலாம் பேச கூப்பிட்டாங்க. வெளிநாட்டில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்கா, டொராண்டோ யூனிவர்சிட்டி கனடா, சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன், இதுக்கெல்லாம் பேச உள்ளே போய் பேசி தமிழ் மொழியை பற்றி சொல்லணும்னா பிஹெச்டி இருந்தால் தாண்டா உங்கள் அப்ளிகேஷனே எடுத்துக்கோண்டான். சரி, பிஹெச்டி படித்து பார்ப்போமே, என்ன தான் அந்த டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்கிறாங்களே, தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழியில் பிஹெச்டி சேர்றேன். எப்போ தெரியுமா? 65 வயசில் 3 வருஷம் சேர்ந்து D++ வாங்கி பிஹெச்டி அந்த தமிழ் யூனிவர்சிட்டியில் முதல் அட்டம்ப்ட்லேயே படித்து பாஸ் பண்ணேன். டாக்டரேட் வாங்கிட்டேன். டாக்டரேட் வாங்கினது பெருசு இல்லை, இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு பல்கலைக்கழகங்கள்லாம் பேச போனால் அங்கே எனக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டாக்டரேட் இருக்குது, ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்குது. என்னடா இது, நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு வந்தால் நம்மளை விட படித்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, நிறைய பிஹெச்டி இருக்கு, என்ன பண்ணணும்னு யோசித்து பார்த்து நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்வதையே இந்த உலகம் கேட்கிறது என்று தெரிந்து கொண்டு புத்தகங்களோடு 3 ஆண்டுகள் உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்றால் என்னால் முடியும்னா உங்களால் ஏன் முடியாது? நீங்கள் பாடத்தை படித்தாலே போதும். இப்போ வேறு புத்தகத்தெல்லாம் இப்போ படிக்க வேண்டாம்.
உனக்கு கொடுத்துருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை படித்தாலே நீ என்ஜினியராக டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகிடலாம், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை படித்தா என்ஜினியர் ஆகணும்னா என்ஜினியர் ஆகிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டாக்டர் ஆகிற பையன்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணுங்கள். என்ஜினியர் ஆகிற பிள்ளைங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ஜினியர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 695 மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்தியா முழுமைக்கும், 695. இதில் மருத்துவ இடங்கள் இருக்கின்ற உங்களுக்காகவே 7.5% இருக்குங்கிறது காரணத்துக்காகவே இதை பேசுகிறேன். 695 மெடிக்கல் காலேஜில் 349 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள். அதில் 56,000 இடம் இருக்குது இந்தியா பூராவுக்கும். 282 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அதில் 52,000 இடம் இருக்குது. மொத்த மருத்துவக் கல்லூரிகள் 631. 695 மருத்துவக் கல்லூரியில் 631 மட்டும்தான் எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. பாக்கியெல்லாம் பிடிஎஸ், நர்சிங், அதையும் மருத்துவக் கல்லூரின்னு தான் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 1,08,000 சீட்டு ஒவ்வொரு வருஷமும் இருக்குது. நான் சொல்கிறது 2024ஆம் ஆண்டுக்குரிய கணக்கு. நீ டாக்டர் ஆகணும்னு நினச்சா 1,08,000 சீட் இருக்குது. டீச்சர்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த 1,08,000 சீட்டுக்கும் நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா நீ யார் வேணாலும் போட்டி போடலாம். இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் சொன்னல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 72 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நல்ல வாய்ப்புகளை தயவு செய்து கை நழுவ விடாதீர்கள். இந்த 72 மெடிக்கல் காலேஜில் 38 மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவக் காலேஜ், 34 மருத்துவக் காலேஜ் தனியார் மருத்துவக் காலேஜ். இந்த 38 மருத்துவக் கல்லூரியில் 6,350 இடம் இருக்குது. இந்த 34 தனியார் மருத்துவக் கல்லூரியில் 5,600 இடம் இருக்குது. மொத்தம் 11,950 இடங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் இருக்கின்ற 6,350 இடத்துல 85% தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமே போட்டி போட முடியும். பாக்கி உள்ள 15 சீட்டை சென்ட்ரல் பூல்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்படி ஒவ்வொரு காலேஜும் 15 சீட்டை 100க்கு 15 சீட்டை கொடுத்தா அது ஒரு 6,000 சீட்டு வருது. அதுக்கும் நீங்கள் போட்டி போட முடியும். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது 7.5% ஒதுக்கீடு இந்த தமிழக அரசு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு மட்டுமே பொருந்தும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த ஒருத்தர் சாதாரணமாக படிக்கிறவன் 651 மார்க் லாஸ்ட் இயர் கட் ஆஃப். 651 மார்க் 720க்கு வாங்கினாலே அவன் டாக்டர் ஆயிடலாம். 7.5%ல் லாஸ்ட் இயர் 499 மார்க் 500 மார்க் வாங்கினாலே நீ டாக்டர் ஆயிடலாம். இந்த ஒன்றை கூட நீ யூஸ் பண்ணிக்கலன்னா நம்ம படித்த என்ன பிரயோஜனம்? யோசிப்பார். அப்படியே உட்காந்துட்டீங்க. அதை போலவே 23 ஐஐடியில் 17,500 இடம் இருக்குது. 31 என்ஐடியில் 23,999 24,000 இடம் இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. பெரிய பெரிய என்ஜினியரிங் காலேஜ், விஐடி, என்ஐடி, ஐஐடி, இது மாதிரி ட்ரிபிள் ஐடின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதிலெல்லாம் இது மாதிரி 50,000 இடம் இருக்குது. எதில் வேணாலும் நீ போட்டி போட முடியும். உங்கள் அம்மா அப்பாலாம் இந்த பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்களே, மீதி இருக்கிற நாட்களை ஒழுங்காக படித்தேன்னா கூட இன்னும் இந்த டாக்டர் ஆகிறாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 380 மார்க் பயாலஜிக்கு இருக்குது நீட் எக்ஸாமில். நீட் எக்ஸாம்னா பெரிய பூதம்லாம் நினைக்காத. மனப்பாடம் பண்ணி எழுதுனா 360 மார்க்கு 320 மார்க் அப்படியே வாங்க முடியும். பயாலஜி படித்து எழுதுறது கிராமப்புறத்து பிள்ளைகள். ஃபிசிக்ஸ் புரியல, கணக்கு புரியல, நீ அதே வேண்டாம். பயாலஜி புரியும் தானே, மனப்பாடம் பண்ணி எழுதிடுவது தானே. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் இப்படி தானே எழுதுறீங்க. 360 மார்க் முழுசாக வாங்க முடியும். பாக்கி 180 மார்க் ஃபிசிக்ஸுக்கு, 180 மார்க் கெமிஸ்ட்ரிக்கு. 100 மார்க் வாங்கினா கூட 560 மார்க் மேலே வந்துடும். நினச்சி பாரு உண்மையா இல்லைன்னு. நான் இப்போ கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரிகளில் போய் பேசும்போது உங்களுடைய திறமை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறைச்ச மார்க்கில் 7.5% படித்து அதில்
650 மார்க் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து வாங்குறவனை விட அரசு பள்ளியில் 500 மார்க் வாங்கி மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி போகிற பிள்ளைங்க எப்படி மெடிக்கல் காலேஜில் படிப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, 15 நாட்களுக்கு முன்னால் விவேகானந்தா கல்லூரி திருச்செங்கோடு அத்துணை மருத்துவ மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் உரையாற்ற சென்றிருந்தேன். இன்று கல்வி அமைச்சர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உரையாற்ற செல்லும்போது நான் கேள்விப்பட்டது மிக ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அரியர்ஸே இல்லாமல் பாஸ் பண்ணுறவன் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து 7.5% வாங்கினவன் தான் சார் அரியர்ஸ் இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் படித்து பாஸ் பண்ணுறான்னு சொல்கிறான். இதை யார் சொல்கிறா? அங்கே உள்ள சேர்மன் சொல்கிறாரு, அதோட சான்சலர் சொல்கிறார். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு டாக்டர் ஆகிட்டோம்னா அதை படிக்கணும், அதை வாங்கணும், ஒயிட் கோட் போட்டுட்டு மேலே ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுட்டு போய் டாக்டரோட அம்மா அப்பா எவ்வளோ பெருமை. என்ஜினியர் ஆகிட்டோம்னா ஒரு நல்ல என்ஜினியரிங் காலேஜில் படித்து நிறைய சம்பாரித்து நாளைக்கு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளைங்களுக்கு நம்ம தகுதியுள்ள அப்பாவாக இருக்கணும்னா படிக்கணுமா இல்லையா? தயவு செய்து படியுங்கள், 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 படியுங்கள். எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் ஒரு 20 நிமிஷம் பாக்கி இருக்கு. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. ஆசிரியர்களுக்காக பேச வேண்டும் என்று அழைத்தவர்கள் சொன்னதனால் அவர்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னு ஜப்பான் நாட்டில் டீச்சர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பெரியவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜப்பானிய நாடு 80 ஆண்டுகளுக்கு முன் இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது உண்மை சம்பவத்தை ஆசிரிய பயிற்சி பள்ளிக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம். ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றாள். ஜப்பான் நாட்டில் நடந்த உண்மை சம்பவம். அதை ஆசிரிய பயிற்சிக்கு வச்சிருக்காங்க. சோறூட்டி கொண்டு 2 குழந்தைகளுக்கு வாசலிலே தாய் உட்கார்ந்திருக்கும் போது குதிரையிலே கூட்டம் கூட்டமாக கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாயும் மறைவிடத்தை 2 குழந்தையும் இடுப்பில் வச்சுட்டு ஓடுறா. குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 2 பிள்ளைங்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த தாய் அடையாளத்தை பார்த்து விட்டு குமிஞ்சு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்துக்கு போயிடுறான். இறக்கி விடப்பட்ட குழந்தை கொலைகாரர்களால் தலை துண்டிக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்னா பின்னமாகிறது. கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், சத்தம் போடாமல் மறைஞ்சிருக்காங்க. கொள்ளைக்காரர்கள்லாம் போயிட்டாங்க. இறுக்கமாக ஒரு குழந்தையை கையிலே பிடித்த அந்த தாய் இறந்து கிடந்த குழந்தை இடத்திலே வந்து கதறுகிறாள், பதறுகிறாள். நிஜமாக நடந்த உண்மை சம்பவம். எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஒரு பெரியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய எப்படி உன்னால் காப்பாற்ற முடிஞ்சு? அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு மாலை நேரத்திலே சோறூட்டி கொண்டிருக்கும் போது, எப்படி அமைதியாக கேட்குறீங்க பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும். அதுதான் நம்ம தமிழ் பிள்ளைகளினுடைய தனி சிறப்பு. பெரியவர் கேட்கிறார், எப்படிம்மா அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் காப்பாற்ற உன்னால் முடிஞ்சு? அதற்கு அந்த பெண் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்துவிட்டது. 2 குழந்தைகளுக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் அடையாளத்தை பார்த்துவிட்டு இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை. நான் பேசிக்காக ஒரு டீச்சரு. என்கிட்ட இருக்கிற என் பிள்ளைய விட என்கிட்ட படிக்கிறதுக்காக வந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஏனென்றால் நான் ஒரு பெண் மட்டுமல்ல, நான் ஒரு ஆசிரியை என்று சொல்லுகிறேன். அப்படின்னா ஒரு ஆசிரியனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது என்பதற்கு இது உதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்.
தஞ்சாவூரில் பிளேக்கை ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது யாரெல்லாம் கணக்கில் குறைச்ச மார்க் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களோ, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினவங்களாம் தயவுசெய்து தப்பாக நினச்சிடாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சம்பவம் தான் என்னை புரட்டி போட்டது. அதற்காக தான் என்ன மாதிரி உள்ளவங்களை அழைச்சிட்டு வந்து சுகுமார் சார், உங்கள் முருகேசன் சார் எல்லாம் இப்படி பேச சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. என்ன சம்பவம் அது? கணக்கில் ஃபெயில் மார்க் வாங்கினவன் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். இப்போ உங்கள் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி இடத்துல எஸ்எஸ்எல்சி அப்போது நான் 9வது, அவங்கெல்லாம் லேபுக்கு போயிடுவாங்க டெஸ்ட் டியூப்பில் செய்கிறதுக்கு. வரிசையாக 25 பேர் போகிறோம். எல்லாருமே கணக்கில் 25க்கு குறைச்சி வாங்கினவன். இப்படி இந்த மாதிரி நேரம் 2 பேர் மட்டும் லைன்லேருந்து ஓடுறோம். இப்போ உங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஇடி வந்து விசில் அடித்தார்ல, 2 பேர் லைனை விட்டு நானும் இன்னொருத்தனும் ஓடணுன்னா பிஇடி விசில் அடிச்சுட்டே பக்கத்தில் வர்றாரு. ஏன்டா லைனை விட்டு ஓடனேன்னு அந்த விசில் அப்படி சுற்றுறாரு. அது மெட்டல். இந்த இடத்துல எனக்கு அடிபட்டுருச்சு. அடிக்கிறதுக்கு இப்படி கையை ஓங்கினார், ஏன்டா லைனை விட்டு ஓடுறேன்னு. வைஸ் பிரின்சிபல் பேர் ஏஎஸ் ஜார்ஜ், அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். கோட்டு டை ஷூ இல்லாமல் கிளாஸுக்கு வரமாட்டார். கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில். ஏய் அடிக்காத அப்படின்ட்டு அங்கேருந்து வந்தார். இல்லை சார், லைனை விட்டு ஓடினா அதனால அடித்தேன், அடிக்காதரா அப்படின்னார். ஏன் சார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் 2 பேர் காலை பாருன்னார். அந்த 25 பேரில் காலில் செருப்பு இல்லாமல் இருந்தவன் நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இப்போ கூட வரும்போது அசோக்குமார் சொன்னார், நானும் அவரும் இங்கே உள்ள ஒரு பெரிய மலையில் ஒரு நாள் காலையில் போய் ஏறணும். இப்போ அது ரொம்ப கஷ்டம். என்ன மலைன்னு பேரை மறந்துட்டேன், அவருக்கு தான் தெரியும். செருப்பே இல்லாமல் அந்த மலையில் ஏறினார். அவருக்கு வயசு 70. செருப்பு இல்லாமல் அந்த மலையில் ஏறினார். ஏன் அசோக்குன்னு 11வது வரைக்கும் செருப்பே போட்டதில்லை கலிமூர்த்தினார். நம்ம கதை தான் பெரிய கதை நினச்சா அவர் கதை அதை விட பெரிய கதையாக இருக்குது. இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் சாதிக்க முடியும் போது நீங்கள் ஏன் சாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. என் காலில் செருப்பு இல்லையா, அவர் அங்கேருந்து பார்த்துட்டு சொன்னார், அவன் 2 பேர் காலில் செருப்பு இல்லைடா, சூடு தாங்காமல் ஓடுறான் முட்டாள், அவன் 2 பேரை போய் அடிச்சிட்டியே அப்படின்னு பிஇடியை திட்டுறார். சாயந்தரம் என்னை வந்து பாருன்னார். கதை இல்லை, நிஜம். எப்படி கேட்குறீங்க பாருங்கள். அதுதான் அந்த அரசு பள்ளியில் வந்து உண்மை சம்பவங்களை சொல்கிறதுல மகிழ்ச்சியாக சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா உங்களில் ஒருத்தனாவே நானும் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது சாயந்தரம் 2 பேரும் போகிறோம். 2 பேருக்கு 2 சப்பல் வாங்கி வச்சுருந்தார். பாத்ரூம் சப்பல்னு சொல்லுவோம். ப்ளூ கலர் வார் இருக்கும். உங்களுக்குலாம் அது தெரியாது. உங்களுக்குலாம் இப்போ அது பாத்ரூம் சப்பல். நீங்கள் இப்போலாம் ஷூ போடுவீங்க, என்ன போடுறீங்கன்னு தெரியாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த செருப்பு எனக்கு வேண்டாம் சார், இதை போட்டு போனால் புது செருப்பு ஏதுன்னு எங்கள் அம்மா அடித்து பின்னிடுவாங்க. என்ன பரவாயில்லையே, நல்லா வளர்த்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எந்த அம்மாவும் அடிக்க மாட்டாங்கன்னு போடுறாங்க. 2 பேரும் போட்டுட்டோம். அவர் காலை உத்து பார்த்தேன், பளபளன்னு ஷூ போட்டிருந்தார். என்னடா ஷூ வேணுமான்னாரு. இல்லை சார், செருப்பு வாங்கி கொடுத்ததே பெருசு சார்னு. உன் செருப்பு என்னாச்சுன்னு கேட்டார். சார், நான் காலையில் டெய்லி ட்ரெயினில் 18 கிலோமீட்டர் வர்றேன். பூதலூருங்கிற என் கிராமத்தில் 1 லிட்டர் பால் 1 ரூபா. அதே பாலை ஒரு கேனில் கொண்டு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னு கொடுத்தா 2 ரூபா. அந்த 1 ரூபாயில் தான் சார் சீசன் டிக்கெட் எடுத்து நான் படிக்கிறேன். காலையில் பாலை ஒரு கையில், புத்தக பையை ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு ஃபுட்போர்டில் ஏறும்போது பின்னாடி வந்தவன் செருப்பை மிதிச்சிட்டான் சார். ஊக்கு போட்டு வச்சுருந்தேன், அதில் அருந்து போயிருந்த செருப்பு பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில உளுந்துருச்சு. இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு இருந்தார். உட்கார்றானார். இன்னொரு பையனையும் உட்கார சொன்னார். 1/2 மணி நேரம் பேசினார். ஏண்டா அயோக்கிய பசங்களா, அவர் சொன்னது, காலில் செருப்பு போடுறதுக்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் அம்மா அப்பா உன்னை படிக்க அனுப்புகிறாங்க, பூதலூர்லேருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு நீ கணக்கில் ஃபெயில் மார்க் வாங்குறியா? கணக்கில் ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் காலில் செருப்பு இல்லாமல் தான் சுற்றுவேன். வாழ்க்கை பூரா அவர் கிறிஸ்டின்னு, வாழ்க்கை பூரா துயரப்பட்டு பாரம் சுமக்கிறவனாவே வாழ்ந்து செத்து போடா. இளமையில் நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையில் எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே விளையாட்டுத்தனமாக இருந்தானா முதுமையில் வேலைக்காரனாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு 1/2 மணி நேரம் பேசினார். இது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு புத்தகத்தை எடுத்தவன் நான் வைக்கிறதே இல்லை, படித்தேன். அப்புறம் தான் என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். செந்தில் வேலன்னு இப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸ், அவர் தஞ்சாவூரோட எஸ்பி, ஐபிஎஸ் ட்ரைனிங் போனார். அங்கே இன்சார்ஜ் போட்டாங்க என்ன. நான் திருச்சி எஸ்பி. அங்கே போனோன்னா இந்த வாத்தியாரோட ஞாபகம் வச்சு, எப்போ 30 வருஷம் கழிச்சு, அவருக்கு 95 வயசு இருக்காரான்னு கேட்டேன்.
இருக்காரு. நாங்கள் எங்கேன்னு தஞ்சாவூர் மிஷின் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் போய் பார்க்கணுன்னு கமாண்டோ பீசிஸோட என் காரில் ரிவால்விங் லைட்டோடு அவரை பார்க்க போகிறேன். ஈசி சேரில் காலையில் 7:30 மணிக்கு ஒரு இண்டு பேப்பரை படிச்சுட்டு உட்காந்தார். அந்த நேரத்தில் அந்த வயசில் கண்ணாடிலாம் படிச்சுட்டு இருக்காரு. 7 அடி இருப்பார், பெரிய ஹைட்டு. எந்திரிச்சார். யார் அப்படின்னு கேட்டார். கமாண்டோ பேசி ஓடி போய் சொன்னான். அப்படியே சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சார் ஐயா வர்றாரு அப்படின்னா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யாரா ஐயா? இங்கே நான் தான் ஐயா, வேறு யார் ஐயான்னார். அதே வாத்தியார், அதே பேச்சு. உடனே நான் சொன்னேன், சார் அவனுக்கு ஐயாவை அவன் சொல்கிறான் சார், எனக்கே ஐயா நீங்கள் தானே, அவனுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி ஒத்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு சல்யூட் அடித்தான். நீங்கள் யார் அப்படின்னாரு. என்ன தெரியுதா சார்? நான் இல்லைன்னாரு. கேப்பை கழட்டினேன். உத்து பார்த்தாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது தம்பி, எத்தனையோ 1000 பேர் படிக்கிறாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் சார் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னேன். டேய் இந்த ட்ரெயினில் வந்து படிப்பியாடா, எஸ்பி ஆகிட்டியாடா, மாவட்டத்துக்கே எஸ்பி ஆகிட்டியா அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. காலிலேருந்து தலை வரைக்கும் இப்படி பார்த்தாரு. என்னத்தை பார்த்தாரு தெரியுமா? காலில் போட்டிருந்த ஷூவை பார்த்தாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி காலில் போட செருப்பு இல்லாதவன் சார் நான். உங்கள் அட்வைஸை கேட்டதுக்கு அப்புறம் எஸ்பியாக உயர்ந்ததுக்கப்புறம் போட்ட விதவிதமான ஷூவை கலட்டுறதுக்கே நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார்னு. அப்போது ஒரு வாத்தியார் நினச்சா என்ன செய்ய முடியுது? சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கொயர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், எப்பரா உலகத்தை ஜெயிச்ச? ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர். இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் நினைத்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாணவனை உருவாக்க முடிகிறது. ஆசிரியர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். 75 ஆண்டுகளுக்கு பிறகு 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் செங்கோட்டையிலே கொடியை ஏற்றி இருக்கின்றார். அவர் ஒரு ஆசிரியர். 15 ஜனாதிபதிகள் இன்று வரை இருந்திருக்கிறார்கள் இந்த இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக. எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன், 15 பேரில் நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்ற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனில் ஆரம்பித்து KR நாராயணன், ஜாகிர் ஹுசைன், இப்போ உள்ள திரௌபதி முர்மு அவர்கள், பிரணாப் முகர்ஜி, 5 பேருக்கு மேல் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் ஜனாதிபதி பதவியை அதிகம் பேர் அலங்கரித்திருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு தகுதியும் திறமையும் அறிவும் உள்ளவர்கள் நீங்கள். இதை முதலில் ஆசிரியர் சமுதாயம் உணர வேண்டும். இதை எதற்காக சொன்னேன் தெரியுமா? தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் மாணவர்கள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். ஒரு விதைக்குள்ளே இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு விவசாயி அதை மரமாக வளர்த்தெடுப்பதைப் போல, செடியாக பயிராக வளர்ப்பதைப் போல, இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த ஏழை மாணவர்களினுடைய மனதிலே மிகப்பெரிய தைரியம் இருக்கிறது, மிகப்பெரிய திறமைக்கு சொந்தக்காரர்கள். அதை இனம் கண்டுபிடித்து வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர வேண்டும். ஆசிரியர்களை பார்க்க வர்றது தெய்வத்தினுடைய பாதையில் போறானா? யார் சொல்றா? முகமது நபிகள். ஏன் அப்படி சொன்னார்? ஆசிரியர்கள் அவ்வளவு உன்னதமானவர்களா? உன்னதமானவர்கள். இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஆசிரியர்கள் உன்னதமானவர்களாக மாற வேண்டும் என்றால்
இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மாற வேண்டும் என்றால், இப்போது ஏற்றி வைத்த குத்து விளக்கிலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் இன்னொரு விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும். அந்த விளக்கானது தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இன்று உள்ள பாடத்திட்டத்தை ஆசிரியர்கள் புரியாமலே நடத்துகின்ற பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய கூட்டங்களிலே நான் பேசும்போது, பல்கலைக்கழக வேந்தர்களிடம் செல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள். எல்லோரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எல்லோரும் பேராசிரியர்களாக மாறினால் இந்த மாணவர்கள் மாபெரும் அலெக்சாண்டரை விட பெரிய மாணவர்களாக உயர்வார்கள் என்பதில் எந்த விதமான இருவேறு கருத்துக்கும் இடமில்லை. ஆசிரியப் பணி என்பது அறப்பணி. அதற்கே உன்னை அர்ப்பணி. மருத்துவமும் கல்வியும் வேலை அல்ல, அது ஒரு சேவை. ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல. ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடத்திற்கு எவனாலும் சம்பளம் கொடுக்க முடியாது. அதை போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த வேலையை விடுத்து வேறு வேலைக்கு செல்வது அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற நன்மை என்றும் அடித்து கூறுவேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர்கள் தான். தயவு செய்த ஆசிரியர் பெருமக்களே, எக்காரணத்தை கொண்டும் ஒரு பையனை இன்னொரு பையனோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. எந்த பையனாவது வாத்தியாரை பார்த்து டீச்சரை பார்த்து நீங்கள் அந்த டீச்சர் மாதிரி இல்லையேன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கானா? நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் அந்த பையன் மாதிரி இல்லையே, இந்த பையன் மாதிரி இல்லையே. அதே போல ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய உயர்வையும் சொன்னேன், நீங்கள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறேன். எக்காரணத்தை கொண்டும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள். பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். மாற்றி செய்து விடாதீர்கள். இவ்வளவு கைத்தட்டுறல்ல, உன்னை நான் விட்டு வச்சுருவேனா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எல்லா மாணவர்களுக்கும். இப்போ இதுக்கு கைத்தட்டினல்ல, இப்போ நான் சொல்கிறதுக்கு கைத்தட்டுனேன்னு என்ன தெரியுமா? ஒரு ஆசிரியர் கண்டித்து உலகத்திலே எந்த மாணவனும் கெட்டுப்போனதாக சரித்திரத்தில் இல்லை. ஒரு டீச்சர் உன்னை ஒழுங்கா படிடா, ஒழுக்கமா இருடா, பாக்கு போடாதடா, குடிக்காதடா, படிடா அப்படின்னு சொன்னால் உடனே எங்கள் வாத்தியார் என்னை திட்டுறாரு அப்படின்னு போய் சொல்றிய. ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளிடம் தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளிகளாக மாறி போனவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். நன்றாக படிக்கின்ற ஆசிரியர்களை விட, படித்த ஆசிரியர்களை விட நன்றாக படிக்கின்ற ஆசிரியர்கள் இன்றைய தேவை. தயவு செய்த ஆசிரியர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய புனிதமான பணி இது. இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய பணி இது. நீங்கள் முதலிலே உங்களை ஒழுக்கமானவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் சொல்லுவதை இந்த பிள்ளைகள் கேட்பதை விட நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள். அதனால் ஆசிரியர் சமுதாயம் ஒழுக்கமுடையவர்கள் மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஒரு சில சம்பவங்களை கேட்டு நான் மனக்குமரலோடு சொல்லுகின்றேன், இந்த பணிக்கு வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் என்பதை தயவு செய்து ஆசிரியர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இறுதியா
இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். மிக முக்கியமான ஒரு கருத்தை கடைசியாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பதிவு. சமீபத்தில் ஒரு பொண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சி சிமெண்ட் செங்கக்கல் சூளையில் வேலை பார்த்த ஒரு அம்மா, கணவனை இழந்த விதவை தாய், ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்ச அன்னைக்கு அழைக்க போகிறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். அந்த பொண்ணு காலேஜில் இல்லை. பொண்ணை காணான்னு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கொண்டு போய் கோர்ட்டில் நீதி அரசர் திரு நாகமுத்து என்ற ஜட்ஜுக்கு முன்னால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே கொண்டு போய் ஆஜர் செய்கிறார்கள். எப்படி அமைதியாயிட்டீங்க பாருங்க. மனிதர்களை பற்றி சொன்னால், மாணவ மாணவிகளை பற்றி உதாரணம் சொன்னால் அப்படியே இந்த சமுதாயம் கேட்குங்கிறது நான் அறிந்த உண்மை. அதனால தான் கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லி முடிக்க இருக்கின்றேன். ஜட்ஜு கேட்குறாரு, எங்கம்மா போனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, உன்னை காணான்னு தவிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு 21 வயசு ஆகிடுச்சு சார், நான் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு. அந்த அம்மா தலையில் அடிச்சுட்டு கதறாங்க. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் எல்லா அட்வொகேட்ஸும் உட்காந்துருக்காங்க. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. சரிம்மா, சட்டப்படி 21 வயசு ஆகிடுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், யாரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. ஒருத்தன் வந்து நிற்கிறான் 2 வீலரில். இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த விதத்துலையும் படிப்பில் பார்க்குறவங்களுக்கு ஐயோ இந்த பொண்ணை போய் இவன் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானே, இந்த அம்மா அப்பா அப்படி கதறாங்களே. காதல் என்பது வேறு. சிறிய வயதிலே அடலசன்ட் ஏஜில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுருக்குமோ அப்படின்னு அத்தனை பேர் அதை பார்க்குறாங்க. அவன் பாட்டு நின்றுட்டுருக்கான். அந்த பக்கம் போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு குடிக்கிறான். இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பேச மாட்டேங்குது. உடனே இந்த அம்மா ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க, சரி உயிராக வளர்த்தார் ஒத்த பொண்ணுன்னு செங்கல் சூளையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு போச்சு, இதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிட்ருக்காரு சார், அவரால் கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல, அவங்க அப்பாட்ட பேச சொல்லுங்க அப்படிங்க. அப்போ தான் எல்லாரும் பார்க்குறோம், செவுத்தில் ஏணியை சாத்தி வச்ச மாதிரி ஒரு மனுஷனை அப்படி சாத்தி நிற்க வச்சுருக்காங்க அவங்க அப்பா. ஏழ்மையினுடைய ஒன்று உதாரணம் சொல்லணுன்னா அவர் தான் அப்படி நிற்கிறார் கோர்ட்டில் வந்து. அப்பாட்ட பேசுமான்னு ஜட்ஜு சொல்கிறார். திரும்பியே பார்க்கல அந்த அப்பா பக்கம். போ அப்படின்ட்டார் ஜட்ஜு. ஏன்னா சட்டம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மாவும் அப்பாவும் கதறாங்க கோர்ட்டில். சாப்பிட்டீங்களா? நடந்ததை அப்படியே சொல்கிறேன். இந்த கிராமத்திலே, இந்த ஜலகண்டபுரம் கிராமத்திலே பெற்றோர்களை நீங்கள் எப்படி மதிப்பவர்களாக இருக்க வேண்டும், ஏன் என்பதற்காக இந்த பதிலை சொல்லுகின்றேன். உடனே இப்படின்னு கை காமிக்குது அந்த அம்மாவால். பேச முடியல. 3 நாள் ஆச்சுங்க. எப்படிம்மா ஊருக்கு போவீங்க? உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு பிச்சை எடுப்போம் சார், வாழ்க்கை பூரா இந்த பொண்ணுக்காக உழைச்சேன் சார். இங்கே பாருங்கள் சார், இடுப்பெலும்பே ஒடிஞ்சு போச்சு சார், இவளுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக மேலே ஏறி வேலை பார்க்கும்போது கீழே விழுந்து. உடனே ஜட்ஜு பைக்குள்ளேருந்து, மனிதன் அல்லவா, மிகப்பெரிய மனிதர், மிக மனிதாபிமானமிக்க ஒரு ஜட்ஜு நான் பார்த்ததில்ல, 2 500 நோட்டு பைக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து உதவியாளர்கிட்ட கொடுத்து இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட, அந்த அம்மாட்ட கொடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க, பிச்சையெல்லாம் எடுக்காதீங்க. கோர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பைக்குள்ளே கை விட்டு யார் பையில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். 42,500 ரூபா சேர்ந்துருச்சு. அந்த அம்மா வாங்க மாட்டேங்க. பெரிய போராட்டமே நடக்குது. பிச்சை எடுக்கக்கூடாது, பசியோடு போகக்கூடாது. இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு என்னால் இதாம்மா செய்ய முடியும், எல்லோரும் மனமோந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கன்னு கையில் கட்டாயப்படுத்தி ஒரு ஆட்டோவை வர சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர்.
என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை ஈன்றெடுத்த தாயே என்று சொல்லுகிறவர் ஆபிரகாம் லிங்கன். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று சிந்தித்துப்பார். பலவீனத்திலும் பலவீனமாக உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை 10 மாதங்கள் வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, உன் தாயினுடைய கண்ணீரால். வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீர்கள். சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். ஞாபகத்திலே வைத்துக்கொள். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதாடாம்பாங்க. அண்ணன் ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டோன்னா வரக்கூடாதாம்மா. பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானை தலைப்பினால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று மழையையே திட்டுவாள். அவள்தான் இந்திய தாய். சிந்தித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. கிணற்றுக்குள்ள பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. மாணவர்களே, சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். அத்துணை சொத்துக்களையும் தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகிறார். எதுவும் கூட வராதுன்னு தெரிஞ்சதுனால. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ சுகுமார் அவர்கள் இதை நடத்துகிறார் அல்லவா, சொத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேண்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு துறவு கோலம் போடுறார். ஏதாவது நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை, மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை. வேறு நாட்டில் இல்லைங்க, தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பூம்புகாரில் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பெற்ற தாய் வந்து எதிர்த்தார் போல் நிற்கின்றாள். தாயே, துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே, நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் உனக்கு ஒரே பிள்ளை நான். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து ஓடி வந்த பட்டினத்தார் சுடுகாட்டிற்கு தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 4 பாடல்களை உங்களுக்காக சொல்லுகின்றேன். நீங்கள் யாரும் வீட்டிற்கு போன பிறகு உன்னுடைய தாயை இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் உதாசீனப்படுத்த மாட்டாய். என்ன பண்ணார் தெரியுமா? தாய் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு துறவி, ஒரு கொடுங்கோலன் என்ன செய்தான் ஹிட்லர்னு சொன்ன ஒரு தாய் என்ன செய்கிறாருன்னு சொல்கிறேன் பாரு. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டியே, உன்ன மாதிரி அம்மாவை நான் எப்போ பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் தொந்தி சரிய என்னை சுமந்து
பாராட்டி சீராட்டி வளர்த்த தாயே, தாய் தலைமேல் கொல்லிதலை வைப்போனோ கூசாமல். அம்மா தலையில் எப்படா கொல்லி வைப்பேன்? அம்மா கொஞ்சிறாங்களாம் அவங்களெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ, கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தை முப்புறத்திலே, பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில், அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே, யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவேன்னு கதர்னர். ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? ஒருத்தனை என்ஜினியருக்கு படிக்க வச்சு இருக்கிற நிலத்தை விற்று 10 பாத்திரம் தேய்ச்சி வேலை வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பையனை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையனை சொத்தை விற்று அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு அம்மா. கணவன் இல்லை. 2 வருஷம் வந்துட்டு போனான், 2 வருஷம் ஃபோனில் பேசினான். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசுகிறதே இல்லை. 90 வயசு ஆக போகுது அந்த அம்மாவுக்கு. நான் சொல்லுவது அத்துணையும் நிஜம், கதையல்ல. அந்த அம்மா ஒருத்தட்ட நம்பரை வாங்கி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அப்போ கூட பாரு அந்த அம்மா ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேங்க. நான் சொல்கிறத நீ கேட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நீ வாடா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுது. வரேன்ட்டு வரல. அவங்க அப்பா வாத்தியார். ஒத்த பிள்ளை இப்படி ஆயிட்டானே, வந்து பார்க்கவே இல்லையே, இவனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தமே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையில் இருக்கார். அவனுக்கு பணம் கொடுத்து படிக்க வச்ச அவங்க சித்தப்பா இங்கேருந்து ஃபோன் பண்ணி, அப்பா உயிர் போகிற மாதிரி இருக்காரா, வந்து பாடுறா. ஒரு துறவி வந்து அம்மா செத்தோன்னா என்ன கதறினார்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி எப்படி இருக்கீங்க நீங்கள்லான்னு? நீங்கள்லான்னு நீங்கள் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர். அவன் சொல்கிறான், இப்போ வர முடியாது, எனக்கு லீவு கிடைக்காதுங்கிறான். படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்ததே அப்பா, அவர் போட்ட பிச்சை. வளர்ந்ததுக்கப்புறம் நான் 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 என்று சொல்லுகிறீர்களே, நீ யார்? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, உயிர் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். வரல, அப்பா செத்து போகிறாரு. செத்து போனோன்னா கொல்லி வைக்கிறதுக்காவது வாடா அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. 15 நாள் லீவ் எடுத்துகிட்டு வர்றான். 4 நாள் பாடியை வைக்க சொல்கிறான். செத்து கூட அவரை நிம்மதியாக புதைக்க விடலை. வந்து கொல்லி வைக்கிறான். இந்த அம்மா அவன்கிட்ட பேசலை, உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்கலன்னு. பெற்ற தாயல்லவா. கொல்லி வச்சுட்டு வந்தோடனே சொல்கிறான், இந்த வீட்டில் நம்ம நீ இருக்க வேண்டாமா தனியாங்கிறான். சரி, நம்மளை அமெரிக்கா அழைச்சிட்டு போயிடுவான் போல் இருக்கு, அமெரிக்காவை பார்க்கலாம், பிள்ளையோட இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்குவான், பேர பிள்ளையை பார்க்கலான்னு அந்த பேதை மனம் நினைக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், 2 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை விற்றுட்டோமா, இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது, தனியாக உன்னை முதியோர் இல்லத்தில் விட்றேன்னு காரில் கதற அழைச்சிட்டு போய் கண்ணாடியை கூட இறக்காமல் இறக்கி விட்டு அவங்ககிட்ட 50,000 ரூபா பணத்தை கட்டிட்டு போயிட்டான். எப்படி கேட்குறீங்க பாருங்க. இந்த சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? தயவு செய்து அதிலே ஒருவர் நீங்களாக ஆகிவிடாதீர்கள். அந்த பாவம் பொல்லாதது. இங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே போய் இறங்குறான். 18 மணி நேரம் ட்ராவல். பொண்டாட்டிக்கு அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பிள்ளை இருக்குது. இதுதான் அதில் வேடிக்கை. இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகிறான். சாப்பிடும்போது ஸ்வீட் எடுத்து வைங்கிறான். துக்க வீட்டில் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பொண்டாட்டி சொல்கிறான். இல்லை துக்கம்லாம் முடிஞ்சு கருமாதி முடிஞ்சு போச்சு, சாப்பாடு போடுங்கிறான். இல்லை துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலை அப்படின்னு அவன் ஒய்ஃப் சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறான். நீ ஃப்ளைட்டில் வரும்போதே முதியோர் இல்லத்தில் உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. இதற்காகவா உங்களுக்கு இந்த பாடுபடுகிறார்கள்? இதற்காகவா உங்களை பெற்று வளர்க்கிறார்கள்? இதற்காகவா உங்களை இப்படி படிக்க வைக்கிறார்கள்? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தானே கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானதல்லவா? சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், இந்த தமிழ்நாட்டினுடைய பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பண்புகளும், உன்னுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும் உங்களுடனே கூட வருகிறது. இதை ஒருபோதும் தயவுசெய்து ஒரு நாளும் மறக்காதீர்கள். அதுதான் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கும், இந்த வீட்டிற்கும், இந்த நாட்டிற்கும் செய்கின்ற உண்மை. இப்போ நான் உங்கள்கிட்ட அம்மாவை பற்றியே சொல்லியிருந்தேன்ல, 380 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் 35,000 அடி உயரத்திலே சமீபத்திலே, எல்லா நாட்டுக்காரனும் அதில் இருக்கான். திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், புகை மண்டலம். காக்பிட்லேருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, மத்திய தரை கடலில் விழ போகிறோம், எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க. அப்படியே மயான அமைதி. புவியீர்ப்பு விசையில் 10,000 5,000 அடின்னு
கடலை நோக்கி விமானம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை பைலட் காக்பிட்டில் போய் உட்கார்ந்து மேலே ஏற்றுகிறார்கள். காரணத்தோடு இந்த பதிவு. எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்குறான். உயிரை கையில் பிடிச்சிட்டு எல்லாரும் வெளியில் வர்றான். பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான்ல, ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், மனைவியை சொல்கிறான், நாட்டை சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இந்த பள்ளிக்கூடங்களானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள் சங்கம், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ பள்ளிகளிலே நான் உரை நிகழ்த்தி இருந்தாலும் கூட இந்த ஜலகண்டபுரத்து மேடையிலே நான் உரையாற்றும் போது இதுவரை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இவ்வளவு நேரம் உரையாற்றி இருக்கின்றேன். அருமை மாணவ செல்வங்களே, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நீ ஏழையாக பிறந்தது உன்னுடைய குற்றம் அல்ல. நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய குற்றம். இங்கே அமர்ந்து அமைதி காத்து இவ்வளவு நேரம் இவ்வளவு அமைதியாக என்னுடைய உரையை கேட்ட அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நம்மை எல்லாம் மெய்யுறகச் செய்து சரித்திர சாதனை புரிக்கும் மாணவர்களாக மாறி பேசிய ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகள். இறுதியாக நாம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எம் முருகேசன் எம்காம் எம்எட் எம்பில் அவர்கள் நன்றியுரை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம். இன்று ஜலகண்டபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வரலாற்றிலேயே மிக அற்புதமான ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த அற்புதமான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த செந்தில் ஜுவல்லர் குழுமத்தின் ஸ்ரீ புவனேஸ்வரி அறக்கட்டளை குடும்பத்தாருக்கு, அதனுடைய மூத்த அன்னார் அவர்கள் சுகுமார் பிஇ அவர்களுக்கு, அதே போல எங்கள் கல்வித்துறையினுடைய மூத்த அதிகாரி முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், சங்ககிரி கல்வி மாவட்ட அதிகாரி திருவாளர் என் பெருமாள் அவர்களுக்கும் இந்த விழாவினை நம்மளையெல்லாம் பல்வேறு கட்டங்களுக்கு இட்டு சென்ற மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் கண்ணீர் மல்க வைத்த எல்லோருடைய இயல்பு வாழ்க்கையும் திரும்பி பார்க்கின்ற வகையிலே யதார்த்தமாக நிஜமான வாழ்க்கை தத்துவங்களை இந்த மாணவ இளைய சமுதாயத்திற்கு மிக சிறப்பாக மாணவர்கள் மனதிலே பதிகின்ற வகையிலே என்றும் நீங்கா இடம்பெறக்கூடிய அற்புதமான ஒரு கருத்துக்களை நம்மிடத்திலே பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஏ கலியமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அருமை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் கே வெங்கடாஜலம் பிஏபிஎல் அவர்களுக்கும், இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக
இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புவனேஸ்வரி அறக்கட்டளைக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலந்து கொண்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும், சௌரியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், எங்கள் பள்ளியினுடைய அருமையான குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த புவனேஸ்வரி அறக்கட்டளைக்கு என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைந்து இந்த தருணத்தை ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பிலே இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நன்றி கூற வாய்ப்பளித்தமைக்கு உங்களின் சார்பாக, பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது நம்மிடையே மாபெரும் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய ஐயா டாக்டர் ஆ கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமது செந்தில் ஜுவல்லரி குழுமத்தாரின் புவனேஸ்வரி அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசினை ஐயா திரு சுகுமாரன் ஐயா அவர்கள் வணங்கி சிறப்பிக்கிறார். मन अतिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलति तरंगा, तब शुभ नामे गाहे, तब शुभ आशीष माहे, गाये तव जय गाता, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। जय हिंद।